கொடிவேரி அணையில் கொட்டிய குறைந்த தண்ணீரிலும் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையானது பவானி ஆற்றின் குறுக்கே சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அணையாகும். 15 அடி உயரத்தில் இருந்து 30 மீட்டர் நீளத்திற்கு அருவி போல் தண்ணீர் கொட்டுவதாலும் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியும் என்பதாலும் ஈரோடு மாவட்டத்திலிருந்து மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடக மாநிலம் மைசூர், பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்தும் ஒவ்வொரு அரசு விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கொடிவேரி அணைக்கு வருகின்றனர். கடந்த ஒரு மாத காலமாக இந்த அணைக்கு நாள்தோறும் 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததை தொடர்ந்து அவர்கள் வசதிக்காக அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் கடந்த ஒரு மாத காலமாக அருவி போல் கொட்டும் அணை தண்ணீரில் குளித்து மகிழ ஏராளமான சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் வந்து சென்றனர். இந்நிலையில் பவானி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் பெய்த கனமழை காரணமாக பவானி சாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டது. இதனால் இன்று கொடிவேரி அணையில் மிக குறைந்த அளவே தண்ணீர் வெளியேறியது. பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அணை நீரில் முழுமையாக குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். ஒரு சில இடங்களில் குறைந்த அளவே கொட்டிய தண்ணீரில் குளித்தும் அணையின் மேல் பகுதியில் உற்சாகமாக பரிசல் பயணம் செய்தும் மகிழ்ந்தனர். அதேபோன்று அணையின் மேல் பகுதியில் உள்ள பூங்காவில் குழந்தைகளுடன் பெரியவர்களும் உற்சாகமாக விளையாடியும் அணையின் கீழ்ப்பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட மீன் வகைகளை வாங்கி சாப்பிட்டும் கடற்கரை போன்ற மணற்பரப்பில் அமர்ந்தும் தங்கள் விடுமுறையை உற்சாகமாக போக்கினர். கோடை விடுமுறை மூடிய சில நாட்களே உள்ள நிலையில் கொடிவேரி அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. இதனால் அணைக்கு வருபவர்களை கடத்தூர் மற்றும் பங்களாபுதூர் காவல்துறையினரும் ஊர்காவல் படையினரும் தீவிர சோதனைக்கு பிறகு அனுமதித்து வருகின்றனர். மது அருந்தி வருபவர்கள் திருப்பி அனுப்பி வைத்தும் அவர்களது உடைமைகள் முழுமையாக சோதனை செய்த பின்னரே கொடிவேரி அணைக்குள் அனுமதிக்கின்றனர். அதேபோன்று அணையில் குளிக்கும் இடங்களிலும் பெண் காவலர்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் குளித்து செல்கின்றனர். ஹாய், நான் ஜனனி. இவர் என் ஹஸ்பண்ட் அவினாஷ். நாங்கள் டோட்டல் ஃபேமிலியாக இங்கே ஈரோட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். இங்கே இந்த கொடிவேரி ஃபால்ஸ் நல்லா இருக்கும், நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும்னு சொன்னாங்க. வாட்டர் ஃப்ளோ நல்லா இருக்கும்னாங்க. அந்த வாட்டர் ஃப்ளோவோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நாங்கள் வந்தோம். பட் இங்கே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், வாட்டர் ஃப்ளோவே இல்லை. இங்கே சென்னையில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃப்ளோ மாதிரி இருக்குது. ஒரு நேச்சுரலான அந்த வாட்டர் ஃப்ளோ எதிர்பார்த்து வந்தோம். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தோம், நிறைய பேர் போட்டிருந்தாங்க நல்ல வாட்டர் ஃப்ளோ இருக்குன்னு. அதெல்லாம் பார்த்துட்டு ஆசைப்பட்டு வந்தோம். பட் அந்த அளவு எக்ஸைட்மெண்ட் பண்ண அளவுக்கு இங்கே எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அதே மாதிரி மேலே படகு சவாரி பார்த்தோம், அது கூட ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் படகு சவாரி ஆக்சுவலி சென்னையில் பார்த்ததில்ல. போட், ஆர்டிஃபிஷியல் போட்டில் சவாரி பண்ணியிருக்கோம், அதெல்லாம் போயிருக்கோம். பட் படகு சவாரி இந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டான பார்த்ததில்ல. பட் சேஃப்டி மெஷர்ஸ்ன்றது பார்த்தா இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேலே படகு சவாரியில் லைஃப் ஜாக்கெட் இல்லை, கீழே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா சென்னையில் நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா உண்டு, இங்கே ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸாவது எமர்ஜென்சிக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்க்குறீங்க நிறைய குழந்தைங்க குளிக்கிறாங்க. நாங்களே எங்கள் ஃபேமிலி குழந்தையோட தான் வந்திருக்கோம். ஸோ அந்தளவுக்கு குழந்தைங்களுக்கு சேஃப்டி இருக்கணும் இல்லையா, அதனால தான் யோசிக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் இந்த மட்டும் இம்ப்ரூவைஸ் பண்ணிங்கன்னா இது சூப்பர் பிளேஸ், நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா ஃபேமிலியோட வந்தால் ஃபன் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.